Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சம்மர் ரெசிபி. இது வந்துட்டு புனேவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதோட பேர் வந்துட்டு மேங்கோ மஸ்தானி. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் இது. கிட்டத்தட்ட ஒரு ஃபலூடா மாதிரி, மேங்கோ ஃபலூடா அப்படின்னு சொல்லலாம் இதை. இந்த சூப்பரான மேங்கோ மஸ்தானி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மேங்கோ மஸ்தானிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு தோல் நீக்கிடலாம். இது மாதிரி மாம்பழத்தோட தோல்லாம் நீக்கிடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பீஸஸாக வெட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் மாம்பழ பீசஸ் வேணும், மீதியை வந்துட்டு நம்ம வந்துட்டு மில்க் ஷேக் அடிக்க போகிறோம். இது வந்துட்டு மில்க் ஷேக்குக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சாப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மாம்பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குது அதை பொறுத்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மில்க் ஷேக்கில் வந்துட்டு ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துலாம். நான் இன்னைக்கு சேர்த்துல, நம்ம அரேஞ்ச் பண்ணும்போதே வைக்க போகிறோம் வெனிலா ஐஸ்கிரீம். மில்க் ஷேக்கில் நான் சேர்த்தலை. இப்போ இதை வந்துட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது மாதிரி நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துக்கோங்க இந்த மில்க் ஷேக்கை. நான் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸும் போட்டு அடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே. நான் நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதுக்காக அது பாருங்கள் ஐஸ் கியூப்ஸ் இருக்குது. ஐஸ் கியூப்ஸும் போட்டு அடிச்சுக்கோங்க. இல்லைனா பால் நல்ல சில்லுன்னு இருந்தால் தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லாங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி வச்சுக்கோம்ல இந்த மாம்பழ துண்டுகள், அந்த துண்டுகள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கீழே. இப்போ அதுக்கு மேலே நம்ம நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் போடலாம். நான் வந்துட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 எடுத்துருக்கேன். அது கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம் கீழே. இது வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம். இது வந்துட்டு ஒரு ஸ்கூப் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மேங்கோ மில்க் ஷேக் அதை விட்டுக்கலாம். இதுக்கு மேலே திருப்பியும் ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே திருப்பியும் நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமாக மாம்பழ பீசஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சில்லி. நம்மளோட சூப்பரான மேங்கோ மஸ்தானி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, ஃபலூடா மாதிரி. சூப்பர் கலர்ஃபுல்லான மேங்கோ மஸ்தானி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.